இன்ஃபோசிஸ் கடந்த ஏப்ரல் 17ஆம் தேதி அவங்களுடைய ஆனுவல் ரிட்டர்ன்ஸை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆனுவல் ரிட்டர்ன்ஸில் பப்ளிஷ் பண்ணதில் யூனியன் சார்பாக அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சில ஹைலைட்ஸை வந்து உங்கள் முன்னாடி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். அந்த அடிப்படையில் சில ஹைலைட்ஸ் வந்து சொல்கிறேன். இந்த 24 to 25 வருஷம் கிட்டத்தட்ட 1,62,990 கோடிகள் வந்து இந்த ஊழியர்கள் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த 1,62,000 கோடி ரூபாயை ஊழியர்கள் எத்தனை ஊழியர்கள் உருவாக்கியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 3,23,578 ஊழியர்கள் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இதில் ப்ராஃபிட் மட்டும் எல்லா செலவுகளும் போக ப்ராஃபிட் மட்டுமே 26,750 கோடிகள். இவ்வளவு காசு வந்தும் இவ்வளவு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியும் சிஇஓ சலீல் என்ன சொல்றாருன்னா, சலீல் பரேக், மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் வந்து ஃபேவரபுளாக இல்லை, பல ஹெட்வின்ஸ் வந்து வருது. அந்த சூழலில் உலக சூழல் சரியாகாதனால எங்களால் வந்து எவ்வளோ வந்து ஊழியர்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்றத கரெக்டாக சொல்ல முடியல அப்படின்றது வந்து சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு புறம் இருக்க, இவ்வளோ பிரச்சனை இருக்கு, அதனால வந்து ஊழியர்களுக்கு எங்களால் சரியா கொடுக்க முடியலன்னு சொல்ற நிறுவனம் அதனுடைய மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன கொடுக்குதுன்னா கிட்டத்தட்ட 43 ரூபாய் ஒரு ஷேருக்கு வந்து அவங்க ரெவன்யூவா கொடுத்துருக்காங்க. அது கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது 13.2% வந்து இன்க்ரிமெண்ட். இதுல நம்ம நாராயணமூர்த்தி 70 மணி நேரம் கஷ்டப்பட்டு உழைங்க, அப்பதான் வந்து இந்தியா வந்து வல்லரசாகும் வளரும் அப்படின்னு சொல்ற நாராயணமூர்த்தி வந்து இந்த 43 ரூபாயில என்ன பயனடைஞ்சிருக்காரு அப்படின்றத வந்து பார்த்தோம்னா, நாராயணமூர்த்தி கிட்டத்தட்ட 65 கோடி வந்து நாராயணமூர்த்திக்கு ரெவன்யூ வந்திருக்கு. 65 கோடி ஒரு ஆண்டுக்கு நாராயணமூர்த்தி எந்த வேலையும் செய்யாம வந்து சம்பாதிச்சிருக்கிறாரு. இது மட்டும்தான் சம்பாதிச்சிருக்காருன்னு பார்த்தா இல்ல, அவருடைய மனைவி சுதா எம்பி 148 கோடி அவங்களுக்கு வந்து வருவாய் வருது. அவருடைய மகள் அக்ஷதா அவங்களுக்கு வந்து 167 கோடி வந்து வருவாய் வந்திருக்கு. அவருடைய பேரன் 17 வயசு, அவருக்கு வந்து 261 கோடி இந்த வருஷம் வந்து அவருக்கு வந்து டிவிடெண்ட் வந்திருக்கு. ஸோ நம்மளை ஊழியர்களை 70 மணி நேரம் எதற்கு வேலை செய்ய சொல்றாரு அப்படின்றது தான் வந்து நாராயணமூர்த்தி எதுக்கு சொல்லியிருக்கிறாருன்றது வந்து வெளிப்படையாக வந்து வந்திருக்கு. எம்ப்ளாயீஸ் கிட்டத்தட்ட 80% வந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க. அதாவது 80% ஆன் அன் ஆவரேஜ் பெஞ்ச் எல்லாம் சேர்த்து 80% வந்து வேலை செஞ்சிருக்காங்க, விச் இஸ் ஹையஸ்ட் இன் எனி இண்டஸ்ட்ரி. 80% ஹையஸ்ட் யூட்டிலைசேஷன் இருக்கிற ஒரு செக்டார்ல 10% இந்த ப்ராஃபிட்ல 10% அந்த எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பிரிச்சு கொடுத்திருந்தா கிட்டத்தட்ட 8.27 லட்சம் ஒவ்வொரு எம்ப்ளாயீஸ்க்கும் ஆனுவல் ஆட் ஆயிருக்கும். 2.87 லட்சம் ஒவ்வொரு ஊழியருக்கும் ஆண்டுக்கு கையில் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும். ஆனால் இதெல்லாம் நடக்காம பார்த்துக்கிற சிஇஓக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா பெரும் பயன் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 34.75 கோடி அவருக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஸ்டாக் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. 2 கோடி மதிப்பான ஸ்டாக் வந்து ஒரு வருஷத்துக்கு அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. 5 கோடி மதிப்பான ஸ்டாக்கு 2 வருஷத்துக்கு அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. 10 கோடி மதிப்பான ஸ்டாக்கு ஒரு வருஷத்துக்கு அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் கூட்டி பார்த்தா கிட்டத்தட்ட சிஇஓக்கு 51.75 கோடிகள் அவருக்கு வந்து ஸ்டாக்கு மதிப்பிலான ஸ்டாக் வந்து கொடுத்துருக்குறாங்க. இவ்வளவு காசும் ஊழியர்களுக்கு காசு போகாமல் இருப்பதற்காக கிடைக்கிற பயன். இந்த பயனை நாம வந்து கேள்வி கேட்கறதுக்கு தான் இது நியாயமா? வேலை செஞ்ச ஊழியர்களுக்கு காசு கொடுக்காம வேலை செய்யாத நாராயணமூர்த்திக்கும் சிஇஓக்கும் கொண்டு போற காசு நியாயமா அப்படின்ற கேள்விதான் யூனியன் சார்பா ஊழியர்கள் உடைய கருத்தா முன்வைக்கிறோம்.